வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான புஷ்பா 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா புஷ்பா 1 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நீங்க நேரடியா எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணலாம். இல்ல இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஃபுல்லா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜப்பான்ல நடக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. கண்டெய்னர்லாம் எடுத்து வைக்கிற நபர் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கண்டெய்னர் சாஞ்சி விழுந்துருது. அதுக்குள்ள இருக்க கட்டெல்லாம் வெளியே வந்து விழுது. செம்மர கட்டை தான் வெளியே வந்து விழுது. இந்த பிசினஸ் தான் புஷ்பா பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு பாஸ் மாதிரி ஒருத்தர் வந்துடுறாரு. எங்க இருந்து இது வந்திருக்குன்றத செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் பக்கத்துல போய் செக் பண்றாங்க. பார்த்தா உள்ள ஒரு நபர் இருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. யாரு? அவனை தூக்கி மாட்டுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி மாட்டினா வந்திருக்கிறது புஷ்பான்றது தெரிய வருது. புஷ்பா கிட்ட இவர் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அவங்க கிட்ட யாரு என்னன்னு கேளுன்னு சொல்றாரு. இவருமே யாரு என்னன்னு கேட்கிறாரு. புஷ்பாவும் அவரை பத்தி சொல்றாரு. இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக தான் புஷ்பா வந்திருக்காரு போல. இப்ப கயிறை கட் பண்ணி மேல இருந்து குதிக்கிறாரு. இங்க இருக்கவங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. ஒருத்தன் இங்க வந்தான் பாத்தீங்களா, அவன் கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. காசை தாண்டற மாதிரிலாம் அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் தான் பாஸ்ன்னு நினைச்சு இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா போக போக தான் அவன் பாஸ் இல்ல, அவனுக்கும் மேல யாரோ இருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. உனக்கு மேல இருக்கிறது யாரு? அவனை வர சொல்லு, அவன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் சண்டை நடக்கும் போதே தான் பேசிட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இந்த நபருக்கு மேல இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல இந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் இருக்காருல, அங்க இருந்து ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஹீரோவும் தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அந்த நபர் கன்னால ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோவோட ஷோல்டர்ல புல்லட் பட்டுது. ஹீரோவும் புல்லட்டோட அந்த கடல்ல போய் விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கடலுக்குள்ள இவர் தத்தளிச்சிட்டு இருக்காரு. இங்க இருந்து தான் இவரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. புஷ்பா செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பையனா இருப்பாரு. அதனால எந்த இடத்துலயும் இவருக்கு மரியாதையே கிடைக்காது. சின்ன பசங்க கூட இவனுக்கு ஃபேமிலி நேமே இல்லன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் நாங்க ஏத்துக்கணும்னு வச்சுக்கோயேன், தண்ணிக்குள்ள பால் விழுந்திருக்கு, போய் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆழமா இருக்கும், பரவாயில்லன்ற மாதிரி இவரும் குதிச்சு அந்த பால் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி எடுத்தாலாவது அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் ஒத்துப்பாங்கன்றதுக்காக தான் இவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. எடுக்கும் போது பயங்கரமா தத்தளிச்சுட்டுலாம் இருக்காரு. இது எல்லாம் தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. பக்கத்துல தான் இவரோட ஒய்ஃபான ஸ்ரீவல்லி படுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு பழைய விஷயம் தான் ஞாபகம் வந்திருக்குன்னு ஒய்ஃபுக்கு புரியுது. இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீ எதுக்காகடா வந்தன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வண்டி வந்துருது. இவங்களுமே ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷிகாவத்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு போலீஸ் வருவார்ல, அவருமே இந்த கூட்டத்துக்கூட கூட்டமா கலந்து வந்துட்டு இருக்காரு. எல்லாருமே ஷிகாவத்தை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை போலீஸ் வந்தான், புஷ்பா அடிச்சு அனுப்பி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஷிகாவட்டி இதை கேட்கிறாரு. உள்ளுக்குள்ள பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப ஸ்ரீவல்லி இருக்காங்கல்ல, பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. புஷ்பாவோட அண்ணனும் இதே கோயில்ல தான் இருக்காரு. இவ்வளவு நேரம் பூசாரி புஷ்பாவோட அண்ணனுக்கு பக்கத்துல தான் இருந்திருப்பாரு. இப்ப ஸ்ரீவல்லிக்கு பக்கத்துல போயிடுறாரு. இதனால அண்ணனுமே உள்ளுக்குள்ள டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க ஃபேமிலி நேம கேளுங்க, ஏன்னா பூஜை பண்ணல அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. ஃபேமிலி நேமை இவங்க சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க சாமி பேர்லயே பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இங்க இருக்க ஐயரும் ஏத்துக்கிறாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் புஷ்பாவை தம்பியா ஏத்துக்கல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஷிகாவத்து வேலை செய்யற மாதிரி வந்து இவங்க எல்லாரையும் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சு சம்பளம் வாங்குறதுக்காக வராரு. உன் பேர் என்னன்னு கேட்கும் போது ஷிகாவத்துன்னு சொல்றாரு. எது ஷிகாவத்தா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா, அந்த மொட்டை போலீஸ் ஷிகாவத்து தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்னையே நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரத்துல என்னோட ஆளுங்க வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் சிக்னல் கொடுத்தோன்னா ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க. கல்யாணத்தை வச்சுட்டு ஒருத்தர் வேலைக்காக போனாரு பாத்தீங்களா, அவரோட மாமனார் பயங்கரமா கோவப்படுறாரு. புஷ்பான்னு வேலை பார்க்கறதுக்காக போனா, இப்ப இவன் மாட்டினதுக்கு புஷ்பா போவானா? யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. ஆனா ஆளுங்க மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா புஷ்பா இருக்காருல, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸுங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வேற ஒருத்தன் சரண்டர் ஆவான், அவனை வச்சுட்டு அந்த மாப்பிளையை விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஷிகாவத்தி எஃப்ஐஆர் போட்டுட்டான், அதனால கஷ்டம்ன்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் சொல்லிட்டாரு. அதே பேர்ல வேற ஒருத்தனை விடுறேன், இப்ப விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயும் இந்த போலீஸ் ஏத்துக்க மாட்டாரு. ரூல் அதுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, நீங்க ரூல் படி தான் வேலையெல்லாம் பாக்குறீங்களா? என்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்குறீங்களே, அது எந்த ரூல்குள்ள வருது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேள்வி கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கினவங்களா இருப்பாங்க.
அதனால புஷ்பா சொன்ன மாதிரி விட்டுலான்னு யோசிக்கிறாங்க. அவனை மட்டும் இல்ல எல்லாரையும் விட்டுலான்ற மாதிரி முடிவு பண்ணி உங்க செல்லெல்லாம் ஓபன் பண்ணிடுறாங்க. புஷ்பாவும் கூட்டு போலாம் நினைக்கிறாரு. ஆனா எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்கன்னு புஷ்பாக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோட புஷ்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதை நான் இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஷிகாவத்தும் அவரோட அசிஸ்டன்ட்டோ ஸ்டேஷனுக்கு வரதான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது ஸ்டேஷன்ல யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க என்ன நடந்தது அப்படின்றத இங்க இருக்க ஒருத்தர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. புஷ்பா இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் வாங்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க வாழ்க்கை முழுக்க வேலை பார்த்தா கூட எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு கேக்குறாரு. எல்லாருமே கணக்கு போட்டு அமௌண்ட்டை சொல்றாங்க. அதை விட 2 மடங்கு சம்பளத்தை நான் தரேன்ற மாதிரி இப்பயே தந்துடுறாரு. எல்லாருமே சந்தோஷமா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நான் கூட கிளம்ப தான் போறேன், உங்ககிட்ட இந்த தகவலை சொல்றதுக்காக இருந்தேன்ற மாதிரி சொன்னவரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கஷ்டப்பட்டு பிடிச்சா இப்படி ஈஸியா கூட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஷிகாவத் கோவப்பட்டு இருக்காரு. கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அந்த மாப்பிளையை கொண்டு வந்து விடுறாரு. இப்ப மாப்பிளையோட மாமனார் இருக்காருல, ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ஹீரோவோட ஓப்பனிங் சாங்க நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இவரோட ஆளுங்களுக்கு ஒண்ணுனா இறங்கி செய்வாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் புஷ்பா 2னு படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. ஹீரோக்கு பூமின்ற ஒரு எம்பி சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த பூமி கூட சேர்ந்து இன்னைக்கு சிஎம் பார்க்க போறாரு. வரும்போது ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருவாங்கன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் முத்தம் கொடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீங்க முத்தம் கொடுத்ததுல எனக்கு மூட் வந்துருச்சு, ஒன்னா இருந்துட்டு தான் போனோன்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா, நான் வந்துடுறேன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாரு. இவரோட பேரு பூமி ரெட்டி அப்படின்றது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான எம்பியா இருப்பாரு. இப்ப சிஎம் பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இவரும் ஹீரோவை அறிமுகப்படுத்தலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இவன் தான் புஷ்பான்ற மாதிரி சொல்றாரு. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான் புஷ்பான்ற மாதிரி சிஎம் சொல்றாரு. இப்ப எம்பி கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாரு. அடுத்ததா புஷ்பா போட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி பக்கத்துல போய் நிக்கிறாரு. உன் கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாது, கடத்தல்காரங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்தேன்னு ஊரெல்லாம் பேசுவாங்க, என் பேர் தான் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லன்னா வைஃப் ஆசைப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி எம்பி பேசி பாக்குறாரு. அப்ப கூட சிஎம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வைஃப் சொல்ற பேச்சை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவன் போட்டோ எடுத்த மாதிரி இவருக்கு தோணுது. அதனால போட்டோல இருக்க பிலிம் எல்லாத்தையும் கலட்டி போட்டுறாரு. இதெல்லாம் ஹீரோக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருது. இப்ப ஹீரோவா வெளியே உட்காந்து எம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னதுலாம் எனக்கு வருத்தம் கிடையாது, என் வைஃபை பத்தி பேசிட்டார்ல அதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. நான் மட்டும் சிஎம்மா இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் கூட கண்டிப்பா சேர்ந்து போட்டோலாம் எடுத்துப்பன்ற மாதிரி இந்த எம்பி சொல்லிட்டாரு. கண்டிப்பா எடுத்துப்பீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. கண்டிப்பா எடுத்துப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நீங்க தான் சிஎம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்ன புஷ்பா பேசிட்டு இருக்க, நான் எப்படி சிஎம் ஆக முடியும், அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு செலவுனாலும் சரி நான் பண்றேன், நீங்க தான் சிஎம். இப்ப நம்ம 2 பேர் போட்டோ எடுத்துக்க போறோம், நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதே போட்டோவை என்னோட வீட்டுல நான் ஃப்ரேம் போட்டு வைக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுத்தமா எம்பியால நம்ப முடியல. எம்பியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப புஷ்பாவும் இவருக்கு சால்வையெல்லாம் போட்டு இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. மீடியா ஆட்கள் சிஎம் பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஜூன் 24 என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வரதா சொல்லியிருக்காரு, அப்ப பொறுமையா பேசி பண்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எது சிஎம் வரப்போறாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நாளை இவங்களுமே கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப பூமி ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த சிஎம் விட என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, என்ன சிஎம் மாத்துங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் நினைச்சா மாத்த முடியும் போல, அதுக்கு காசு வாங்கிட்டு பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீ கேக்குற ஆள் இல்லையே, யார் சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்க அதை சொல்லுன்ற மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர் கேக்குறாரு. புஷ்பா சொல்லி தான் வந்திருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவர் தம்பி மூலியமா தான் ரவுடிசம் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. புஷ்பா இருக்கார்ல, தம்பி கிட்ட டீல் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிடுறாரு. உங்க தம்பிக்கு சேர வேண்டிய காசை தந்துட்டேன், உங்களுக்கு சேர வேண்டிய காசையும் அனுப்பிடுறேன், பூமி ரெட்டிய சிஎம்மா மாத்திருங்கன்னு சொல்லிட்டாரு. அது லேசப்பட்ட விஷயம் இல்ல, பல 100 கோடி செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, காசை தர வேண்டியது என்னோட வேலை, நீங்க இந்த விஷயத்த மட்டும் பண்ணித்தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. புஷ்பா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நம்ம 2 பேருமே அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. புஷ்பா நீ பாட்டுக்கு அவ்வளவு காசு தரேன்னு சொல்லிட்ட, அவ்வளவு காசை எப்படி பெரட்டுவன்ற மாதிரிலாம் பூமி ரெட்டி கேட்கிறாரு. நம்ம இதுக்கப்புறம் டைரக்ட் டீல் தான் பண்ண போறோம், அது மூலியமா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா இருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஃபாரின்ல இருக்க அமீதுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஹெலிகாப்டர்ல ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இவர் தான் பெரிய லெவல்ல அந்த செம்மரத்தெல்லாம் வாங்குறவரா இருப்பாரு. இவர்கிட்ட டீல் பேசுறதுக்காக தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, எவ்வளவு வேணும்னாலும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே எனக்கு ஆளுங்க இருக்காங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்படியா, கால் பண்ணி கேட்டு பாருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அமீதுமே கால் பண்ணி கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாருமே ஹீரோவோட லைனுக்கு தான் வராங்க. புஷ்பா இவ்வளவு லோடு வேணுமான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட கால் பண்ணி கேட்டாலும் புஷ்பா மூலியமா தான் அந்த லோடு வரோன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. புஷ்பா பெரிய ஆளுன்றதை இவருக்கு புரிய வருது. நேரடியா புஷ்பா கிட்டே டீல் வச்சுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா ரொம்ப அதிகமா சரக்கு கேட்கிறாரு. இவ்வளவு நாளுக்குள்ள ஏற்பாடு பண்ணோம், முடியுமா, இவ்வளவு பேமெண்ட் தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஓகேன்ற மாதிரி புஷ்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. 100 கோடி ரூபாய் கம்மியாவே கேட்கிறாரு.
100 கோடி ரூபாய் எதுக்காக கம்மியா கேட்கறன்ற மாதிரி அமீது கேட்கிறாரு. ஏன்னா உங்களோட ஹெலிகாப்டர் எனக்கு வேணும், நான் போகும்போது அந்த ஹெலிகாப்டர்ல போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. அமீதும் சரின்ற மாதிரி ஹெலிகாப்டரை தந்துடுறாரு. இந்த கொஞ்ச நாளுக்குள்ள எப்படிப்பா அவ்வளவு லோடு ரெடி பண்ண முடியும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இன்னும் நிறைய ஆட்களை வேலை பார்க்க வேணும், சம்பளம் நிறைய தரதா சொல்லு, அதே மாதிரி நிறைய லாரியை வாங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரி அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருமே வேக வேகமா லோடெல்லாம் ரெடி பண்ற வேலையை ஆரம்பிக்கிறாரு. மங்களம் சீனுன்றவர் தான் இந்த சிண்டிகேட்டோட ஹெட்டா இருந்திருப்பாரு. அதை தாண்டி தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு பிடிக்கல. எப்படியாவது இவன் இடத்துக்கு நம்ம வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல டிஸ்கஷன் நடக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி குழம்ப தராங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எது பண்ணாலும் சரி நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சத்தம் போடுறாங்க. வெளியே புலியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எலியா தான் இருக்கான்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. செஞ்சதெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இவருமே சமாதானப்படுத்துறதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாரு. நான் சாதாரணமா தானே சொன்னேன், எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணதுல கால்ல அடிபட்டுது. நீ உட்காருன்ற மாதிரி அவங்களோட கால்ல அடிப்பட்ட இடத்துக்கு இவர் மஞ்சள்லாம் பூசி விடுறாரு. இப்ப வெளியே போய் டீல பேசலான்னு கிளம்புறதுக்கு போறாரு. நீ டச் பண்ணதுல எனக்கு ஃபீலிங் கிரியேட் ஆயிருச்சு வான்ற மாதிரி இவங்களும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப ஷெராவத் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விலை மாது கூட ஒன்னா இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு தக்ஷா வந்துடுறாங்க. தக்ஷா யாருன்னா மங்களம் ஸ்ரீனுவோட ஒய்ஃபா இருப்பாங்க. மங்களம் ஸ்ரீனு ஹீரோ கிட்ட மொக்க வாங்கிட்டார்ல, அதுல இருந்து தக்ஷாவால வெளியே தலைய காட்ட முடியல. என் ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்குறாரு. அந்த புஷ்பா என்னோட தம்பியை கொண்டிருக்கான். அதே மாதிரி பிசினஸ்ல இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டான். ஒரு பெரிய டீல் அவன் பண்ண போறான். அந்த டீல் அவன் பண்ணிட்டானா அவனை நெருங்க கூட முடியாது. அந்த டீலை நீ தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிண்டிகேட்ல இருக்க ஒருத்தனுக்கு பயத்தை காட்டு, எல்லாருமே அடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஷிகாவத்தை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா சிண்டிகேட்ல இருக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அளவு ரெடி பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அப்படி ஒருத்தர் ரெடி பண்ணி லோட கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஷிகாவத் இருக்காருல, அந்த வண்டியெல்லாம் மடக்கிறது. யார் வண்டியை மடக்கிறன்னு தெரியுதா, புஷ்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேசுறாரு. கோவப்பட்ட ஷிகாவத் இருக்கார்ல, அந்த வண்டிலாம் வெடிற மாதிரி பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவனையும் கொல்ற மாதிரி மிரட்டுறாரு. ஆனா இவன் துளி கூட பயப்பட மாட்டான். புஷ்பா இருக்கிற தைரியத்தினால தான் இவன் பயப்பட மாட்டான்றது இவருக்கு நல்லா புரியுது. இத பத்தி அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்றாரு. இவனை பயம்புத்த ஒரு வழி இருக்குன்ற மாதிரி வேகமா ஓடி வந்து சட்டுன்னு மேல இருந்து தள்ளி விட்டு சாவடிச்சிடுறாரு. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்காரு. உன்னை பயம்புத்து தானே சொன்னேன், எதுக்கு சாவடிச்சன்ற மாதிரி தக்ஷாவும் கேக்குறாங்க. இவனை பயம்புத்துனா இவன் மட்டும் தான் வேலை செய்யாம இருப்பான். இவனை சாவடிச்சதுனால மத்தவங்க வேலை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. நான் வரதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷிகாவத் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இறந்து போனதுக்கு சிண்டிகேட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே எம்பி மேலதான் கோவப்படுறாங்க. புஷ்பாக்கும் ஷிகாவத்துக்கும் தனிப்பட்ட முறையில இருக்க சண்டைனால தான் இந்த உயிர் போயிருக்கு. நீங்க தான் புஷ்பா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, முதல்ல ஷிகாவத்து கிட்ட பேசலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஷிகாவத்தை நான் பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும் போது மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யோ நடிக்காதயா, புஷ்பா பண்ணதை மனசுல வச்சுட்டு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. நீங்க 2 பேர் மட்டும் தானே அந்த இடத்துல இருந்தீங்க. நீ ட்ரெஸ் இல்லாம இருந்தது யாருக்குமே தெரியாது. அப்புறம் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி எம்பி பேசுறாரு. இதனால டென்ஷன் ஆன ஷிகாவத் இருக்கார்ல, எல்லாரும் வெளியே போங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. நான் மட்டும் தானே தனியா ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், இப்ப நீங்க இந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுங்க பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. மினிஸ்டரால மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. இப்ப இவருமே எந்திரிச்சு போலான்னு நினைக்கிறாரு. அப்படி போனவர் கதவை சாத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜட்டியோட இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. மான ரோஷத்தெல்லாம் விட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், எனக்கெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா, எனக்கு அந்த புஷ்பா மன்னிப்பு கேட்கணும், கேட்க வைக்க முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் சொன்னா புஷ்பா கண்டிப்பா பண்ணுவான், நான் கேட்க வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி புஷ்பா மன்னிப்பு கேட்டுட்டானா இதுக்கப்புறம் தொல்லை இருக்காதுன்னு சொல்றாரு. இப்ப சிண்டிகேட் தரப்புல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. இந்த இடத்துல வச்சு புஷ்பாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த எம்பி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஷிகாவத்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுல ஹீரோ பயங்கரமா சரக்கச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எல்லாரும் நல்லதுக்காகவும் தானே சொல்றாரு, மன்னிப்பு கேட்டுருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம இருக்காரு. சரி உங்களோட விருப்பம்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. ஹீரோலாம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி மங்களம் ஸ்ரீனுவும் அவரோட ஒய்ஃபும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்து இருக்காரு. இங்கே தூங்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. புஷ்பா ஒரு சாரி தானே கேட்டுன்ற மாதிரி எம்பி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, சாரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் சாரி கேட்டதை ஷிகாவத் இருக்கான் பாத்தீங்களா, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். திரும்ப திரும்ப அதை கேட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. டீமோட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் அடங்கணும்ன்ற மாதிரி சிண்டிகேட்டை சேர்ந்த எல்லாருமே நினைச்சாங்க, அது நடந்துருச்சுன்னு எல்லாருக்குள்ளயும் அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்களேன்னு கேக்குறாரு.
அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் கண்டிப்பா யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. மங்களம் ஸ்ரீனு கூட நான் மன்னிப்பு கேட்பேன்னு எதிர்பார்க்கல. நான் மன்னிப்பு கேட்டோன்னா அவ்வளவு ஷாக் ஆனா. ஆனா நீங்க 2 பேருமே ஷாக் ஆகல. நான் மன்னிப்பு கேட்டு வந்தானே நீங்க நினைச்சீங்க. நீங்க 2 பேருமே இப்ப என்ன அசிங்கமா தானே பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலனாலும் சரி, இப்ப என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு. இது நான் கிடையாது. வண்டியை திருப்பணும் அப்படின்ற மாதிரி வண்டியை திருப்பிடுறாரு. நீங்க வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. கண்டிப்பா ஹீரோ இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஷிகாவத் ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பலான்னு வண்டி எடுக்கிறதுக்காக வராரு. அப்ப ஹீரோவோட வண்டி இருக்குல்ல, இவரு வண்டியை இடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிடுது. போனவன் திரும்பி வரானா பெரிய ஆப்பா வைக்க போறான்னு அர்த்தம்ன்ற மாதிரி மங்களம் ஸ்ரீனு சொல்றாரு. இவருக்கு அந்த மாதிரி தானே ஆச்சு, அதனால தான் இப்படி சொல்றாரு. ஷிகாவத் தண்ணிக்குள்ள இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, அவர் மேல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி எம்பி தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க எல்லார்கிட்டயும் கோவமா பேசுறாரு. புஷ்பா டம்மி ஆயிட்டான், இதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணலான்ற மாதிரி சிண்டிகேட்டை சேர்ந்த எல்லாருமே நினைச்சிருப்பீங்களே. நீங்க முடிவு பண்ணி நான் ஒண்ணு இந்த சிண்டிகேட்டுக்கு எட்டா மாறல. மங்களம் ஸ்ரீனுவை எதிர்த்து பேசுறதுக்கு நீங்க எல்லாருமே பயந்துட்டு இருந்தீங்க. அப்பயே மங்களம் ஸ்ரீனுவை அட்டாக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன். என்ன நான் சொல்றது சரிதானன்ற மாதிரி மங்களம் ஸ்ரீனு கிட்ட கேக்குறாரு. அவருமே ஆமான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஷிகாவத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிருது. நீ ஒரு டீல் பண்ண போறல, கண்டிப்பா அந்த டீலை உன்னை பண்ண விட மாட்டேன், உன்னை அசிங்கப்படுத்துவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முடிஞ்சதை பண்ணிக்கோன்ற மாதிரி புஷ்பா சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சண்டை போடுற மாதிரிலாம் போறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு விடுறாங்க. இப்ப ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் என்ன பார்க்க எனக்கே பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ சரக்கோட இந்த ஸ்டேட்டை தாண்டக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி ஷிகாவத் இருக்கார்ல, எல்லா இடத்துலயும் ஆளுங்களை போட்டுறாரு. இப்போ ஒரு பிரிட்ஜ்ல உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. சரக்கு பாட்டில தூக்கி கீழே போடுறாரு. பார்த்தா உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன தண்ணி இல்லையான்னு கேக்குறாரு. தண்ணி எல்லாம் வத்தி இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. தண்ணி வத்தி இருக்குன்னா அந்த வழியா கூட அவன் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஷிகாவத் சொல்லிட்டாரு. உண்மையில ஹீரோ போட்ட பிளானும் அதுவா தான் இருக்கும். அங்க தண்ணி இல்லல்ல, அங்க போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப நிறைய லாரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா தான் போயிட்டு இருக்கு. ஷிகாவத்துக்கு இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுல, ஷிகாவத்தை அந்த இடத்துக்கு போய் பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஜீப் எல்லாம் அந்த சைடு கொண்டு போறாரு. இப்ப ஆளுங்களும் பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இப்ப டேம்ல தண்ணியை ஓபன் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோவோட ஆளுங்க லாரி எல்லாம் தாண்டி போயிருது. இதுக்கப்புறம் தண்ணி ரிலீஸ் ஆனா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் திறந்து விட சொல்லிட்டாரு. இப்ப தண்ணியை திறந்து விட்டோம்னா ஜீப்பால தாண்டி போக முடியல. ஜீப்ல வந்த எல்லாருமே இந்த இடத்துல ஏடகடமா மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் ஷிகாவத் இருக்கார்ல, வேற ரூட் வழியா போய் அந்த லாரி எல்லாம் பிடிக்கணும்ன்ற மாதிரி வேற ரூட் வழியா வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துலயே இவரோட வண்டி சிக்கிக்குது. எப்படியாவது உங்களை பிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்ப நிறைய மாட்டு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாட்டு வண்டி மூலியமா ரோட பிளாக் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. மாட்டு வண்டி எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு, ரோட்டை பிளாக் பண்ணிடுறாரு. இப்பதான் அந்த வழியா மொத்த லாரியும் வந்துட்டு இருக்கு. ஷிகாவத் பார்த்தா ஒரு கன்னோட நின்னுட்டு இருக்காரு. அந்த கன்னை வச்சு வந்துட்டு இருக்க லாரியெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு நீங்க தாண்டா முக்கியம், லாரியை விட்டு குதிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. சரக்கு இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. பரவாயில்ல குதிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே லாரியை விட்டு குதிச்சிடுறாங்க. லாரி அந்த இடத்துல ஏடகடமா ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. ஆனா எல்லா கட்டையும் இப்ப ஷிகாவத் கிட்ட மாட்டிருது இல்ல, ஷிகாவத்தும் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப மறுநாள் காலையில மீடியாட்கள் மொத்த பேரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாரு. இவ்வளவு சரக்கு நான் பிடிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது மங்களம் ஸ்ரீனு இருக்கார்ல, உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவரும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. இது ஒன்னும் அந்த செம்மர கட்டையே கிடையாது, வேற ஒரு கட்டை, செம்மர கட்டை மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஷிகாவத் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஸ்டேட் தாண்டிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அப்பதான் மாட்டோட மணி சவுண்ட் கேக்குது. இவர் பாக்குறதுக்காக வெளியே வராரு. இப்ப வண்டி இல்லாம மாடு மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. இதை இவர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு மாட்டு வண்டியை மட்டும் அவன் அனுப்பி வச்சிருக்கான்ற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா செம்மர கட்டைக்கு தான் இவர் அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு போயிருக்காரு. நல்லா ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி ஷிகாவத் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஆளுங்களும் லாங்ல இருந்து சைன் லாங்குவேஜ்ல இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவரும் சைன் லாங்குவேஜ்ல அவங்க கிட்ட பேசுறாரு. சொன்ன மாதிரியே டீல முடிச்சோம் பாத்தியான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ இன்னும் டீல முடிக்கல, வெளிநாட்டுக்கு போனா தானே டீல் முடியும், அதுக்குள்ள நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன்ற மாதிரி ஷிகாவத் சொல்றாரு. உன்னால புடுங்க கூட முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சைன் லாங்குவேஜ்லயே சொல்றாரு. அதே மாதிரி புஷ்பானா ஃபயர்னு சொல்றதுக்காக வராரு. ஃபயர் தானே எனக்கே தெரியும்ன்ற மாதிரி இந்த இடத்துல ஷிகாவத் சொல்றாரு. ஃபயர் கிடையாது, வைல்டு ஃபயர்ன்ற மாதிரி அவர் சிக்னல்ல சொல்றாரு. அவர் அனுப்புன மாட்டு வண்டியிலயும் பாம்ப வச்சிருக்காருன்றது இப்பதான் ஷிகாவத்துக்கு புரியுது. ஓடி போங்கன்ற மாதிரி சொல்றாரு. நல்ல வேலையா பாம் வெடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் விலகி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் சிக்னல்லயே மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. ஷிகாவத் பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோனும் பூஜையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக ஒரு கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மோகனோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஆனா ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்காரு. இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஈரின் திடீர்னு மயக்கம் போட்டுறாங்க. ஈரின் பிரெக்னண்டா இருக்கிறதுனால தான் இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கு.
ஈரன் ஏற்கனவே பூஜை பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிய வருது. ஈரனுக்கு பதிலா நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த கோயில்ல பெண் வேஷம் போட்டு தான் வேண்டுதலை நிறைவேற்றணும். அந்த மாதிரி இவரும் வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்காக ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஏதாவது வேணும்னா புஷ்பா கிட்ட கேக்குறாங்க. புஷ்பாக்கு அப்படி என்ன வேணும்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. பெண் குழந்தை வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் ஆண் குழந்தை வேணாமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆண் குழந்தைனா ஃபேமிலி நேம் தேவையில்ல, ஆனா பெண் குழந்தைக்கு அது தேவையில்லை, எப்படியும் வேற ஒரு வீட்டுக்கு தானே போக போறா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசுறாரு. செகண்ட் ஒய்ஃபோட பையன்றதுனால ஃபேமிலி நேம் இல்லல்ல, அதை நினைச்சு ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றது ஒய்ஃபுக்கு புரியுது. ஒய்ஃப் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பூஜைக்கான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மோகனோட பொண்ணு பேரு காவேரி அப்படின்றது. அந்த காவேரியோட ஃப்ரெண்டு கிட்ட 2-3 பசங்க வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வம்பு பண்றீங்க போங்கன்ற மாதிரிலாம் காவேரி சொல்லிட்டாங்க. அப்ப வாங்கிட்ட வம்பு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இவனுங்க காவேரி கிட்டயும் தப்பா நடந்துட்டு இருக்காங்க. காவேரி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு புஷ்பாவை கூப்பிடுறாங்க. புஷ்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கெலாட்டா பண்ண பசங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணு மேல கை வச்சதுக்கு நீ எதுக்காக சண்டை போடுற, இதையே சாக்க வச்சு எங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறியா, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த குடும்பத்தோட பேர் உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதை கேட்டு ஹீரோ எதுவுமே பதிலுக்கு பேச மாட்டாரு. ஆனா ஒய்ஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஃபேமிலி நேம் இல்லாம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவார்ல, அதெல்லாம் இவங்க கூட இருந்து பாத்துருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் யாருக்கு வேணும் உங்களோட ஃபேமிலி பேரு, புஷ்பான்றதே பிராண்ட் தான். இங்க இருக்க எல்லாருமே புஷ்பாவை சொல்லி தான் சொல்லுவாங்க. இவர் புஷ்பாவோட டிரைவரு, இவர் புஷ்பாவோட அசிஸ்டன்ட், இப்படிதான் கூப்பிட்டுப்பாங்க. ஏன் உங்களையே கூட புஷ்பாவோட அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. உங்க பேரு பிராண்ட் கிடையாது, புஷ்பான்ற பேர் தான் பிராண்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வாங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு ஹஸ்பண்ட கூட்டு போறாங்க. புஷ்பா சிலர் அடிச்சு புடிச்சாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு மொட்டை போட்டு கழுதையில ஏத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப மொட்டைலாம் போட்டு விட்டு கழுதையில ஏத்தி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப ஷிகாவத் இருக்காரு பாத்தீங்களா, சிஎம் பார்த்து பேசுறதுக்காக வராரு. சார் ஒரு பெரிய டீல் நடக்க போகுது, அந்த டீல் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க சிஎம் போஸ்ட் உங்களை விட்டு போயிடும், அதுக்குள்ள எப்படியாவது அதை தடுக்கணும், அதுக்கு எனக்கு பவர் தாங்கன்ற மாதிரிலாம் ஷிகாவத் கேக்குறாரு. சிஎம்ஏ கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆமா இவங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. சரி அந்த டீல் நடக்காம இருக்க எதுனாலும் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. ஷிகாவத் அந்த டீல்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தனா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவன் பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பான். அங்கதான் டீலிங் நடக்க போகுது அப்படின்றது ஷிகாவத்துக்கு தெரியுது. இவன் நினைச்சது சரிதான், உண்மையிலேயே அந்த இடத்துல தான் டீல் நடக்க போகுது போல. ஏன்னா இந்த இடத்துல தான் டீல் பேசின அமித் இருக்காரு. ஸ்ரீலங்காக்கு கொண்டு போயிடுங்க, அங்க இருந்து ஆளுங்க எடுத்துப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஷிகாவத் கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க போட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் வேகமா செக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷிகாவத்துக்கு ஒரு டவுட் வருது. அடி வழியா அவங்க இழுத்துட்டு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. தண்ணி கடியில போய் பார்க்கணும்ன்ற மாதிரி தண்ணி கடியில போய் செக் பண்றாரு. இவர் நினைச்ச மாதிரியே அவங்க தண்ணி கடியில் தான் கட்டையெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஷிகாவத்து கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னா ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மீன் பிடிக்கிற போட் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி ஷிகாவத்து சொல்லிட்டாரு. இப்ப வேற சில போட் எடுத்துட்டு இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. ஸ்ரீலங்கா பார்டரா அந்த போட்லாம் கிராஸ் பண்ணிருது. நம்மளும் கிராஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார் நம்ம கிராஸ் பண்ணா பிரச்சனை, அது எல்லாமே மீன் பிடிக்கிற போட்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஷிகாவத் சொல்லிட்டாரு. ஃபாலோ பண்ணலாம் நினைச்சா அங்க இருக்கவங்க ஷூட் பண்றாங்க. ஒழுங்கா உங்க பார்டருக்குள்ள போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி ஷிகாவத்தும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, அந்த கவர்மெண்ட்ல இருக்க ஆளுங்களையே கரெக்ட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல. இப்ப ஷிகாவத்து பைனாகுலர் வாங்கி ஹீரோ என்ன பண்றாருன்னு பாக்குறாரு. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் பாத்தியான்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து நக்கல் பண்றாரு. நான் பாப்பன் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டா என்ன நக்கல் பண்றான்ற மாதிரி ஷிகாவத்து சொல்லிட்டாரு. அந்த டீலை முடிச்சதுனால நிறைய காசு கிடைச்சிருது. அந்த காசு மூலியமா இவரு நினைச்சவரை சிஎம்மா மாத்திடுறாரு. சிஎம்மா உங்களோட மொத வேலை என்னன்ற மாதிரி பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க. நான் புஷ்பா வீட்டுக்கு சாப்பிட வரதா சொல்லியிருக்கேன், அங்கதான் போக போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இதை கேட்டு ஒரு பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஜூன் 24 சிஎம் என்னோட வீட்டுக்கு வருவாருன்ற மாதிரி புஷ்பா சொல்லியிருப்பாரு. இந்த நாளுக்குள்ள சிஎம்ஏ மாத்திரலான்னு புஷ்பா முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்காருல, நேரா புஷ்பாவோட வீட்டுக்கு தான் வராரு. புஷ்பாவும் சிஎம்க்கு மரியாதை எல்லாம் செலுத்திடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் முதல்ல போட்டோ எடுத்துறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சாப்பிட்டு எடுத்துக்கலாம்னு வைஃப் சொல்லிட்டாங்க. உனக்கு இந்த போட்டோவை பத்தி தெரியாதுமா, போட்டோ எடுக்க லேட் ஆச்சுன்னா என் பதவி கூட போயிடும்ன்ற மாதிரிலாம் போட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக ஸ்ரீலீலா வராங்க. கிஸ்கான் ஒரு சாங் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் மீடியா கிட்ட கட்டையெல்லாம் புடிச்சிட்டுன்னு சொல்லி வச்சிருப்பாரு. நாளைக்கு கட்டை எங்கன்னு கேட்டா இவருக்கு காட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. எரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே கட்டை தானே, இந்த இடம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. கட்டை மட்டும் எரிஞ்சா டவுட் வரும், நீயும் நானும் சேர்ந்து எரியலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ பைத்தியம் என்ன விடுன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடிடுறாரு.
ஆனா ஷிகாவதி இங்கேயே செத்து போயிடலான்னு முடிவு பண்றாரு போல. இந்த இடம் வெடிச்சு சதறது அவர் உள்ளதான் இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு காலையில 2 பேருமே லேட்டா தான் கண்முழிக்கிறாங்க. ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அதனால தேவையான எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அம்மாவும் அதே மாதிரி அண்ணனோட ஒய்ஃபும் தான் இருக்காங்க. அண்ணனுக்கு காவேரின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த காவேரியை ஒரு டீமை சேர்ந்தவங்க இன்னைக்கு கடத்திருக்காங்க. ஹீரோ அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த கேங்க சேர்ந்தவன் தான் கடத்திருக்கான். அண்ணனுக்கு கால் பண்ணி இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பான். அண்ணனும் சரின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. நீங்க தான் தம்பி காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதையும் கவனிக்காத மாதிரி சைலண்டா ரூம்குள்ள போயிடுறாரு. என்ன எதுவுமே கேட்காம போயிட்டாரு, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனா என்ன யோசிக்கிறானோ அதுதான் முடிவுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ கதவை திறந்துட்டு கன்னோட வந்துடுறாரு. காப்பாத்துறதுக்காக இங்க இருந்து கிளம்புறாரு. முதல்ல டிவி சேனல்ல போய் பேட்டி தரணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஆங்கர் பேசிட்டு இருக்கும் போது இவர் நகர்த்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. காவேரி என்னோட பொண்ணு மாதிரி, என் பொண்ணையே நீ தூக்கி இருக்க, ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டேன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி விடலன்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, உனக்கு 1 மணி நேரம் தான் டைம்ன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. கேட்டா அவன் விட்டுருவான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப மக்கள் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவனுக்கு 1 மணி நேரம் டைம் தந்திருக்கேன், உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், எங்க இருந்தாலும் அவங்கள புடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க எல்லா இடத்துலயும் அவனுங்க எங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, பூமி ரெட்டியை வர வச்சு அவர்கிட்ட பேசுறாரு. இந்த விஷயத்த பண்ணது வேற யாரும் கிடையாது, என் தம்பியோட பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெரியப்பா சென்ட்ரல் மினிஸ்டர்ல, அதனால தான் இவனுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் தான் அதுல இருந்து வெளியே வர வச்சிருப்பாரு. இப்ப எனக்காக நீங்க தான் புஷ்பா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால பூமி ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி புஷ்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வேண்டியவங்க தானா, சரி அப்ப விட சொல்லுங்கன்ற மாதிரி புஷ்பா சொல்லிட்டாரு. அவங்கள ரீச் பண்ண முடியலப்பா, ஏதாவது ஆயிட்டா கூட நீ கோவப்படாத, எப்படி பார்த்தாலும் உன்னோட அண்ணன் கூட நீ பேசாம தானே இருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நான் பேசலனா என்ன, அந்த பொண்ணு என்ன சொந்தமா தான் நினைக்கிறா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சம்பந்தப்பட்ட யாரையும் உயிரோட விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது கொல்ல புரியா, கொன்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வரும், அப்படிலாம் பண்ணாத புஷ்பான்ற மாதிரி இவர் பேசுறாரு. நீங்க நியாயமா என் பக்கம் தான் நின்றுக்கணும், ஆனா இப்ப கூட சென்ட்ரல் மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்கல்ல, நீங்க அரசியல்வாதின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ கிட்ட மாட்டினா அந்த பசங்களை சாவடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, இதனால சென்ட்ரல் மினிஸ்டர் தம்பி கிட்ட சொல்லி எப்படியாவது தேடி கண்டுபிடின்னு சொல்றாரு. தம்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்பதான் அந்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பால் அடைஞ்ச இடத்துல தான் இருக்காங்க. நியூஸ்ல ஹீரோ பேசினார்ல, அதை இப்பதான் கேக்குறாங்க. இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீங்க நியூஸ்ல பேசினதை இப்பதான் கேட்டோம், பொண்ணு இங்கதான் இருக்கா, நீங்க மட்டும் தனியா வந்தீங்கன்னா நாங்க அனுப்பி வச்சிடறோம், இல்லனா என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி இவன் பேசுறான். நான் தனியா வரேன், பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு சாவடிச்சிருவன்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர்ல தான் அந்த இடமே இருக்கு. இவருமே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரு நேரா கன்னை வச்சு அவன் நெஞ்சில பாயிண்ட் பண்றாரு. அவன் இருக்கான்ல, என்ன ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்க, உள்ள இருக்க என்னோட ஆட்கள் காவேரியோட கதையை முடிச்சிருவாங்க, ஷூட் பண்ணி காட்டுங்கறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுங்களும் கன்னால ஷூட் பண்ணி காட்டுறாங்க. இதனால ஹீரோக்கு பயம் வருது, கன்னை தந்துடுறாரு. மங்களம் சீனு கிட்ட வேலை பார்த்த ஒரு நபர் இந்த இடத்துல இருக்காரு. அவருமே ஹீரோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோ கையெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சீன்லாம் வந்திருக்கும். இவன் ரொம்ப மோசமானவன், கையை கட்டி கூட சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னா கையை காலு ரெண்டுத்தையும் கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் சின்ன காயம் கூட படலன்னு சொன்னல, பாத்துக்கோங்கன்ற மாதிரி காவேரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறான். ஈரவன் நிமிந்து பாத்துக்கிறாரு. இன்னும் கூட இவரு நம்பல, ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதாவது அடிபட்டிருக்குமான்னு யோசிக்கிறாரு. அதனால ட்ரெஸ்ஸை கலட்டி காட்டிருங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, காவேரியோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்னா கழட்டிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. ஹீரோவோட கையும் காலம் கட்டப்பட்டிருக்கு. அதை மீறி ஹீரோ இருக்காருல, வாயை வச்சு கடிச்சே இந்த இடத்துல சண்டை போடுறாரு. பயங்கரமா சண்டை போடுறாரு. இவனுங்களும் பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க, ஆனா பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, கையில இருந்த கட்டு கால்ல இருந்த கட்டுன்னு எல்லாத்தையும் கழட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இடத்தை கண்டுபிடிச்சு ஹீரோவோட ஃப்ரெண்டோ டீமோ வந்துடுறாங்க. அவங்க எப்படியாவது இங்க இருக்க அந்த பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. பூமி ரெட்டி இருக்காருல, எப்படியாவது அந்த பையனை மட்டும் காப்பாத்தி அங்க இருந்து அனுப்பிடு, இல்லனா பெரிய பிரச்சனை வந்துரும்ன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ஃப்ரெண்டோ முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கொல்லலாம் வேணாம், விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி ஹீரோவை தடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் தப்பிக்கிற நிலைமைக்கு வரான். இங்க இருந்து ஓடிடுன்ற மாதிரி ஃப்ரெண்டோ அனுப்பி வச்சிடுறாரு. நான் அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சூலத்தை வச்சு அவனோட கதையை முடிச்சிடுறாரு. என்னால காப்பாற்ற முடியல, ஹீரோ கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இறந்து போனவனோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பையன் செய்ய நினைச்சதை நான் செய்வேன், உன்னால என்னடா செய்ய முடியும்ன்ற மாதிரிலாம் புஷ்பாவை பத்தி கேட்டுட்டு இருக்காரு.
புஷ்பா இருக்கார்ல குறி பார்த்து சூலத்தை வீசுறாரு. அது பட்டு சென்ட்ரல் மினிஸ்டரோட தம்பியும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, தம்பிக்கும் தம்பியோட பையனுக்கும் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப மோகன் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணோட பத்திரிகை எடுத்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அம்மாவும் உட்காரு அப்படின்ற மாதிரிலாம் மோகன் அந்த இடத்துல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்க அண்ணன் வந்திருக்காரு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ அங்க இருந்து வரவே மாட்டாரு. அவன் வரமாட்டான்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்டயாவது பேச வந்ததை பேசுறேன்ற மாதிரி அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா புஷ்பாவை இவர் நிறைய கிண்டல் பண்ணி அசிங்கப்பத்தி இருப்பார்ல, அது எவ்வளவு பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. இப்ப பத்திரிக்கையா அம்மா கிட்ட தராரு. நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோனும் பத்திரிக்கையை வேகமா எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. உங்க அண்ணன் உங்க பேரையும் போட்டிருக்காரு, என் பேரையும் போட்டிருக்காரு பாருங்கன்ற மாதிரிலாம் சந்தோஷமா காட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. எப்படியாவது குடும்பத்து கூட சேரணும்னு நினைச்சிருப்பாரு, அது நடந்துருச்சுல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவும் ஹீரோனும் சேர்ந்த மாதிரி சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கதான் பிலிம் பை சுகுமார்னு போடுறாங்க. இப்ப புஷ்பாவும் ஃபேமிலியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. அண்ணன் இருக்கார்ல, வாசல் வரைக்கும் வந்து புஷ்பாவை வெல்கம் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி காவேரியும் மணமேடையில இருந்து இறங்கி ஓடி வந்துடுறா. வாங்கன்ற மாதிரி சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு எதிராக ஒரு டீம் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் தான் அந்த டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு. இறந்து போனவங்களோட தவசமா இருக்கும், அதுக்கு தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பொக்கே வரத நமக்கு காட்டுறாங்க. எலும்பு கூடு லோகோ போட்ட மாதிரி தான் அந்த பொக்கே இருக்கு. அதே மாதிரி பொக்கே காவேரியோட ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப மலை உச்சில ஒரு நபர் நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த நபர் யாருன்னு தெளிவா காட்டல. அவர் கையில வச்சிருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிட்டாரு. ஒரு இடத்துல பிளாஸ்ட் நடக்குது. ஒருவேளை அந்த சத்திரத்தை தான் வெடிக்க வச்சிட்டாரா என்னன்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த நபர் யாருன்றதும் நமக்கு கிளியரா தெரியல. இந்த நபர் ஷிகாவத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷிகாவத் இறந்து போனதை நமக்கு நேரடியா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நபரோட கையை காமிச்சாங்கல்ல, அது கொஞ்சம் எரிஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது ஷிகாவத்தா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹீரோ எதுக்காக ஜப்பானுக்கு போனாரு, ஜப்பான்ல எதுக்காக சண்டை போட்டாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஜப்பான்ல ஹீரோ தண்ணியில மூழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதை பத்திலாம் தேர்ட் பார்ட்ல நமக்கு சொல்லுவாங்க போல. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.